தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. விருச்சக ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த விருச்சக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். ஜோதிடத்துல கால புருஷ தத்துவத்துல 8வது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்கள்ல ரொம்ப வலிமையான கிரகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு வலம் வரும் விருஷக ராசி அன்பு சொந்தங்களே, எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க. இது நாள் வரைக்கும் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடை என்னவோ, ஆனா என்ன நடந்ததோ விருச்சகத்துக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்ன தெரியுமா? மற்றவங்க இதை மைனஸா பாக்குறாங்க. ஆனா ஒரு பிளஸ் என்னன்னா, இவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா இவங்கள மாதிரி உறுதியான மனசுக்காரங்களை நீங்க பார்க்கவே முடியாது. மன வலிமை அதிகம். அதே போல ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல தீவிரம் காட்டுவாங்க. முன் வச்ச கால பின் வைக்கிற வேலையே கிடையாது. சிந்திக்கவும் மாட்டாங்க. இது நம்ம செய்யறது கரெக்டாங்கிற அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க. நல்ல ஒரு எதையுமே ஒரு மேலோட்டம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஆழமாக ஆராய்ந்து மறைந்திருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவங்களை ஏமாத்துறது ஈஸி இல்லதான். ஆனா இவங்களே ஈஸியா ஏமாந்துருவாங்க. புரியுதுங்களா? கண்ணை மூடிக்கொண்டுதான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீது வைக்கணும், யார் நம்பணுங்கிற ஒரு பாகுபாடே இல்லாம வச்சிருவாங்க. ஆனா இந்த பிறவியில இவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வரம்னே சொல்லலாம். எல்லாம் ஏதாவது ஒரு தப்பு இருக்கு, ஒரு இடத்துல பார்த்தா பொய் இருக்கு அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அந்த மாதிரி நீங்க பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து நிக்கிறீங்களே. ஏன் உங்களை மாதிரி ஒரு கணிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு, ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா, அவனால் நமக்கு நல்லதா கெட்டதா தெரிஞ்சிருந்ததுன்னா மற்ற ராசிகள் எல்லாம் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க. அதை தெரிஞ்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது இல்லைங்கிறது நீங்க ஒரு உதாரணம்ங்க. துணிவு, மன வலிமை, ரகசியத்தை காக்குறதுல உங்களை விட்ட ஆட்களே கிடையாது. ஒருத்தன் சொல்றான் ஒரு விஷயம், ஆனா மற்ற ராசிக்காரர்களோ இல்ல மற்றவங்களோ வச்சுக்கோங்களேன், அது ரகசியம் காக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா செத்தாலும் உண்மையை வெளியே சொல்லாத ராசினாக்கா விருச்சக ராசியே சொல்லலாம். ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டா போதும், சாதிக்காம விட மாட்டீங்க. அந்த உறுதி தான் மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். அதே போல தெய்வத்தை ரொம்ப நம்புவீங்க. நீங்கெல்லாம் மருத்துவரா இருந்துட்டா அந்த நோயாளிகளுடைய அந்த மன வலிமையை அழகா கையாளுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு தீவிரமான நோய் பாதிப்புனால ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவங்க கிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து மன வலிமையை மேம்படுத்தி தீவிரமா போராடி அவங்கள சரி பண்ணிடுவீங்க. உளவியல் துறையில, சிகிச்சை துறையில இந்த விருச்சக ராசி எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோட சுத்திட்டு இருப்பாங்க. ஜட்ஜ் ஆகிறது, போலீஸ் ஆகிறது, இந்த மாதிரி விருச்சக ராசிக்கு ஈஸியா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்குங்க. இவங்க அதில் இருந்தாலே சாதிப்பான். வலிமையான ஆளுமை, கவர்ச்சிகரமான பேச்சு, அரசியல், நிர்வாகம், படை, போலீஸ், அதிகாரத்துறைகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு, செல்வாக்கு, இவங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் சும்மாலாம் இருக்காதுங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி மாதிரி மற்றவங்களை இருக்கும். தனியாக அடையாளம் பெற்று நிற்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. செமையா இருக்கே, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரு மைனஸும் இல்லையே. இந்த அளவுக்கு விருச்சக ராசி இருந்தும் ஏமா எல்லாரும் விருச்சக ராசியை மட்டும் வெறுக்கிறாங்க? இல்ல சொல்லு பார்க்கலாம், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், எங்களால முன் வச்ச கால பின் வைக்க முடியல, மனசுல வச்சதே சாதிக்காம விட முடியறது இல்ல. ஆனா என்னதான் பண்றது, எங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாங்க என்னதான் பண்றது, நாங்க நினைக்கிறத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்யறோம், அது மற்றவங்களுக்கு தப்பா தெரியுது, அது நாங்க என்ன பண்ணட்டும், இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க, யார் என்ன சொன்னா என்ன, செஞ்சா என்ன, என் வேலை உண்டு, நான் உண்டு, நான் செய்யறதுல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், உண்மைதானே, அதை மட்டும் பண்ணுங்க. யாருக்காகவும் எதையும் நீங்க மாத்திக்கவே வேண்டாம். நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், கேர்லெஸ். நேரம் காலம் போனால் திரும்ப வராது, அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க. அதே போல தீவிரமா இருங்க, வேணான்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா சிறப்பு. யாரையும்
எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. இந்த உங்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கு, மற்றவங்களுக்கு அகங்காரமா தெரியுது, ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களா வந்துட்டு தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டா இன்னும் சிறப்புங்க. ஸோ இப்படி அப்படின்னு உயர்வாக பேசக்கூடிய இவ்வளவு அழகான விஷயங்களை வச்சுக்கிட்டு விருச்சிக ராசி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவோ, நேரம் சரியில்லையோ, காலம் சரியில்லையோ, எந்த கிரகம் எங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்னை பாடா படுத்துதோ தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான விடை இப்போ நான் சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற பல விதங்களில் முயற்சி பண்ணிட்டீங்க, பல நேரங்களில் பல பேரால் ஏமாந்தும் போயிட்டீங்க. எப்படியாச்சும் ஒரு விஷயம் செய்யணும் தீவிரமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த சமயத்தில் நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்திருப்பாங்க. துரோகிகளுடைய ஆதிக்கம் அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி விருச்சிக ராசி. விறுவிறுன்னு முன்னேற மாதிரி இருக்கும், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஆல்ரெடி இருக்கிறதுமே வந்து போன மாதிரி தான் வாழ்க்கை இப்போ இருக்கும். குறிப்பா பண விஷயங்கள்ல பல விதங்கள்ல ஏமாந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜோதிட ரீதியா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவால உங்க வாழ்க்கையில் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களுக்குமே ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றேன். இப்போ வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து தீராத தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தார். 8 அப்படின்னா அஷ்டமங்க. அந்த இடத்துல எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தாலும் சரி பாதிப்பு பல வகைகளில் வரும். அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் ஏதோ அவரால் முடிஞ்சது என்னன்னாக்கா எதையுமே உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காம இருந்தார். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய தொல்லைகளை தடுக்க முடியாமல் இருந்தார். ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி குருவால தீராத தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் பாக்கியத்தில் அமரக்கூடிய இந்த குருவால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அது நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள். இதுவரைக்கும் எதை தொட்டாலும் தள்ளி போயிருக்கும். ஆரோக்கியத்துல பின்னடைவு, சலிப்பான மனநிலை, எல்லாத்துலயுமே கஷ்ட காலத்தை மட்டும் அனுபவிச்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க நீ சந்தோஷமா இருக்க போறீங்க. எப்பா சாமி முடியலடா, எங்கடா போறது அப்படின்னு ஒரு மாதிரி மன குழப்பத்துல கத்தலாமா கதறலாமா, யார்கிட்ட போய் அழுகிறதுன்னு கூட இருந்திருப்பீங்க. சில சமயம் ஒன்று அழுதுருப்பீங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. உங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து பாக்கியத்தில் வந்து அமரக்கூடிய குரு பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் பலவிதமான நன்மைகளை தரப்போறார். தம்பி இது நாள் வரைக்கும் உன்னை தொல்லை பண்ணிட்டேன், தொல்லை கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோ, சரி நான் இத்தனை நாளாக கொடுத்த தொல்லைக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறார். அது என்ன, இப்போ 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். இந்த அதிசார குருங்கிறவர் 48 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார். கடகராசியே குரு பகவானுடைய உச்ச வீடு அங்க இருந்ததுனாக்கா உங்களுக்கான அற்புதமான பலன்களை கொடுக்க போறாருங்க. இது நாள் வரைக்கும் தொட்ட காரியம் தடை, எதை தொட்டாலும் கஷ்டம் கண்ணீர், இதுக்கு மட்டுமே சொந்தக்காரர்களாக இருந்தீங்க. நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். இழுபறியாக இருந்த நிலை மாறும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மழலை செல்வத்தை பெற போறீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையும். அதே போல நீங்க இப்போ செய்யக்கூடிய வேலைகளே நீங்க நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமா இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு சேர்க்க போறீங்க. கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றுறதோ புதுப்பிக்கிறதோ நினைச்சிருந்தா அதை செய்யக்கூடிய சரியான காலகட்டம், அதற்கான வாய்ப்புகளுமே அமையும். இதுல குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியிலேயே விடுவதனால அழகு இளமை இது எல்லாமே கூட போகுது. சோர்ந்திருந்த உங்களுடைய முகம் பொலிவு பெற போகுது. அனைத்துலையுமே வெற்றி பெற போறீங்க. தன்னம்பிக்கை தைரியத்தோடு வளம் பெற போறீங்க. முன்னேற்ற பாதையில நடைபோட திட்டம் தீட்டுவீங்க. இதோட குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கறாருங்க. உங்க முயற்சிகள் பலித்தமாகும். தொட்ட காரியங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இளைய உடன்பிறப்புகள் உறவுகளால நன்மைகள் அதிகமாகும். இதுல குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இப்ப கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான சூழல் அமைஞ்சு திருமணம் முடியும். அதே போல மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உரிய வசதிகளை செஞ்சு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது குறிப்பா அனுச நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்களை பெற போறீங்க. மொத்தத்துல இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது தொட்டதை துலங்க செய்யும். சோர்ந்து கிடந்த விருச்சிக ராசிக்காரர்களே உங்களை சுறுசுறுப்பா மாத்த போகுது. குறிப்பிட்டு சொல்றேங்க, குருவுடைய பார்வைங்கிறது 5ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வந்து உரித்தாகுதுங்க. 5ஆம் இடம்ங்கிறது மீனம்ங்க. பிள்ளைகள் கல்வியில படைப்பாற்றல். 7ஆம் இடம்ங்கிறது ரிஷபம். திருமண வாழ்க்கை, வியாபாரம்,
கூட்டாண்மை. 11ஆம் இடம்ங்கிறது வருமானம், லாபம், புத்தி தொடர்புகள். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் என்ன? மிதுன ராசியில குரு இருக்கிறதுனால அது உங்களுக்கு 8ஆம் வீடா இருந்துச்சு. உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, அறுவை சிகிச்சை கூட செஞ்சிருக்கலாம். அதே போல சொந்த பந்தங்கள் கிட்ட சச்சரவு, புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போறது, தொழில திடீர் தடைகள், அதிகாரிகளால சிக்கல்கள், வேலையில தாழ்வு, எதிர்பாராத செலவு, கடன் அதிகமாகிறது, மனசுல பயம், குழப்பம், ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாத நிலை, ரொம்ப கடினமான நிறைய விஷயங்களை அனுபவிச்சிட்டீங்க. ஆனா இந்த கடகராசியில வரக்கூடிய குருவால இனி பாக்கியம் தாங்க. 9ஆம் இடத்துல குரு வந்தா அதிர்ஷ்டம் பெருகும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மெதுவாக விலகி போகும். அதே போல 7ஆம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம், வாழ்க்கை துணை கிட்ட சீரான அந்யோன்யம் இருக்கும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. அதே போல 5ஆம் இட பார்வைங்கிறது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் உண்டு. பிள்ளைகளுடைய கல்வியில சிறப்பா முன்னேற்றம் பார்ப்பீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உண்டு. அதே போல குழந்தை பேரு இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். அடுத்து 11ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தில் லாபம், புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, உயர்ந்த தொடர்புகள் கிடைக்கிறது, ஆன்மீகத்தில் முன்னேற்றம், புண்ணிய யோகங்கள் பெருகும், தெய்வ அருள் கூடுது. இதோட நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா குருவுடைய இந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு உடனடியாக பலன் வராதுங்க. மெதுவாக தான் முன்னேற்றம் வரும். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே சரியான மாதிரி எல்லாம் இருக்காது. அதே போல செலவு இருக்கும். ஆனால் இது நாள் வரைக்கும் நடந்த மாதிரி வீண் செலவோ விரய செலவோ கண்டிப்பா இருக்காது. ஆன்மீக செலவு, குடும்பத்திற்கான புண்ணிய செலவுகள் தான் பண்ணுவீங்க. சந்தோஷத்திற்கான செலவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வேலையில கொஞ்சம் அழுத்தம் இருக்கும், நேரம் போதாம இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. வெளியூர் பயணம் போறீங்க அப்படின்னா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், யாரையும் நம்பாதீங்க. பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும். இது குருவினுடைய இந்த 9ஆம் வீடு அமர்வுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கும்னு சொல்லிட்டேன். இது கண்டிப்பாக பண விஷயத்துலையும் தான். தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க, ஜெயித்து காட்டுவீங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமாக நினச்சவங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில், கை கட்டி வாய் பொத்தி ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற வகையில் நீங்கள் ராஜ நடை போட போகிறீங்க. செவ்வாய் பகவான் அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசி ரொம்ப தீவிரமான ஆட்கள். அதாவது சும்மாவே ஆடுவான், சலங்கை வேற கட்டி விட்டீங்களா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு சலங்கை கட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி வராருங்க. சந்தோஷமா இருங்க. விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி பலன்களை நம்ம சொல்றப்போ, ஏன்னா பயங்கரமான கஷ்டம், அதாவது மற்ற ராசிகளாவது புலம்பிடுவாங்க. ஆனா விருச்சிக ராசியால வெளியில சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் வெளியில சொன்னா கூட நமக்கு கௌரவம் போயிடுமோ, அந்த மாதிரி இந்த வரட்டு கௌரவம், வீண் கௌரவம், உள்ளுக்குள்ள ஒண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, வெளியில அசிங்கப்படக்கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இனி அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க மறைச்சு வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி கெத்தா இருக்கலாம். ஓகேங்களா? யாருடைய உழைப்பும் உங்களுக்கு உயர்வை தரல, உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரப்போகுது, உன்னதத்தை கொடுக்க போகுது. யார்டானி அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் யார்டானி அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க. குரு உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்க போறார். இது அதுதான் கிடையாதுங்க. இப்போ யோசிப்பீங்க, இதெல்லாம் பணக்காரருக்கு நடக்கும் போல, நான் எல்லாம் கூலி வேலை செய்கிறேமா? ஒரு நிமிஷங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும். அதாவது இது பொதுவான விஷயங்களை சொல்கிறேன். இப்போ யாரா வேணா இருங்க, எந்த துறைகளில் வேணா வேலை செய்யுங்க, அந்த துறைகளில் நம்ம முன்னேற நினைப்போம். இப்போ ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஆசை? ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். கூலி வேலை செய்கிறீங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கூலி வேலை நிரந்தரமாக கிடைக்காது இல்லையா? ஆனால் இனி நிரந்தரமான வருமானத்திற்கு ஒரு வழி பிறக்கும். கடகணி வைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் அமையும். கடன் உதவி கிடைக்கும். பணம் கையில் தாராளமாக பொருளும். உங்களுடைய பணம் வெளில மாட்டியிருந்தால் அது திரும்ப வரும். குருவை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன், தனத்தில் ஒரு குறையும் வைக்க மாட்டாருங்க. ஸோ விருச்சிக ராசி இதுவரைக்கும் அஷ்டமத்தில் உட்கார்ந்திருந்த குருவால் எதுவும் பண்ண முடியல. சொல்லப்போனால் அவரும் சேர்த்து உங்களுக்கு தொல்லையை கொடுத்துட்டு இருந்தார். இனி அதெல்லாம் பண்ண முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் தொல்லையும் கொடுக்க மாட்டார். ஆல்ரெடி மற்ற கிரகங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளையுமே தடுத்து நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து, தம்பி இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போது கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோ, வாழ்க்கையில மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க. விருச்சிக ராசியில நம்பிக்கை வச்சுட்டா போதும். நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அடையாம விட மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க, இதை மட்டும் நீங்க விருச்சிக ராசி மாத்திக்கோங்க. பிடிவாத குணத்தையும் உங்களுடைய உறுதித்தன்மையும் திட்டமிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு ஆள் உங்களை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதாவது
அந்த தெய்வமே இறங்கி வந்து டே உன்னாலலாம் முடியாதுடான்னு சொன்னா கூட சரி, தெய்வத்தையே ஒதுக்கி வச்சுட்டு முன்னேறி போவீங்க. வாழ்த்துக்கள், வெற்றி. தீவிர தன்மைக்கு உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல காலம் குருவால வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இதோட இந்த குரு தரக்கூடிய பலன்கள் எல்லாமே சீக்கிரமா உங்களை வந்து சேரணும் அப்படின்னா தினமும் காலையில குரு வழிபாடு செய்யறது சிறப்பு. அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு விரதம் இருக்கிறது, மஞ்சள் நிற உடை அணிஞ்சுக்கிறது, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நெற்றியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளை வந்து திருநீர் போல இட்டுக்கிறது எல்லாம் சிறப்புங்க. பெண்கள் வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்து பயன்படுத்துங்க. அதே போல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க, அனுதினமும் சொல்லுங்க, சிறப்பு. ஓகேங்களா? அதே போல மஞ்சள் நிற ஆடைகளை, மஞ்சள் நிற பூக்களை, மஞ்சள் நிற பொருட்களை, மஞ்சள் பொருட்கள்னாக்கா நீங்கள் உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம், பருப்பு, இந்த மாதிரி இது வந்து தானம் கொடுப்பதால குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அதே போல விருச்சக ராசி செய்யவே கூடாத விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பணிவா நடந்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன, மற்றவங்களுக்கு உங்க தோற்றம் வந்து அகங்காரமா தெரியுது, நீங்க பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊற்ற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட கூட சண்டைக்கு வருவீங்க, நான் அப்படிதான் பேசுவேன், நான் என்ன நீ என்ன ஜட்ஜ் பண்றது, என் கேரக்டர் பத்தி நீ என்ன பேசுறது அப்படின்னு சண்டைக்கு வரீங்க. அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க, தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. உங்களுக்கு வந்து வெளிப்படுத்த தெரியாம நீங்க வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. சொல்ல போனாக்கா தேவர்களுக்கு நிகரான குணம் உங்ககிட்ட இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு அசுர மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய தடையாவே இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இதனாலேயே இழந்திருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசி பழகிட்டீங்க அப்படின்னா, வார்த்தைகள்ல இனிமையா கையாள பழகிட்டாவே உங்களை போல உயர்வை பார்க்க இன்னொரு ஆள் பிறந்து தாங்க வரணும். சோ முடிவா சொல்றேன், குருவுடைய பார்வைங்கிறது திருமணம், பிள்ளைகள், வருமானத்துல அதிக முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. எல்லா துறைகள்லையுமே மன நிறைவை பார்க்க போறீங்க. அதே போல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா விருச்சிக ராசிக்கு மிதுனத்திலிருந்து கஷ்டத்தை கொடுத்து குழப்பங்களை கொடுத்த குரு பகவான் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் கடகத்துல உச்சம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பாக்கியங்கள் எல்லாமே பெருக போகுது. திருமணம், பிள்ளைகள், தொழில், வருமானம் அனைத்துலையுமே நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போறார். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலேயே ஆமான்னு தோணுது, நீங்க சொல்றது சரிதான்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமான்னு சொல்லுங்க. அதே போல கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு குருவுடைய மந்திரத்தையும் 3 முறை எழுதுங்க, சிறப்பு. உங்களுடைய நல்ல குணத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இனியாவது நல்லவங்க கெட்டவங்க, எது நல்லது எது கெட்டது, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது போன்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு திட்டமிடுதலோடு செயல்பட்டு பாருங்க. நாளும் பொழுதும் உங்களுக்கு துணை வரும். 4 புறங்களில் இருந்து பணம் வரும். 8 திக்கில இருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். நீங்க நினைச்சா அது நடக்கும். நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.